உலகமே நவீன தொழில்நுட்பம்னு முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பின்னோக்கி பழமையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தன்னுடைய லேட்டஸ்ட் படமான தி ஒடிசிக்கு அவர் பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் தான் அப்படி ஒரு பார்வையை அவர் மேலே ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்துக்கு அவர் முழுக்க ஃபிலிம் டெக்னாலஜியில் போக விரும்புகிறார். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்த ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கி நம்ம டிஜிட்டலுக்கு மாறின பிறகு அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய படத்தை ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஐமேக்ஸில் ஷூட் பண்ணணும்னு அடம்பிடிக்கிறாரு. ஐமேக்ஸ் வித் ஃபிலிம் ஃபார்மேட் 35mm இருந்து டபுள் மடங்கு பெருசான 70mm ஃபிலிமில் அந்த படத்தை ஷூட் பண்ணுறாரு. அப்படி ஷூட் பண்ணுறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அதில் முக்கியமான சிலதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த கேமரா பெரிய கேமரா, அதுக்குள்ளே இருக்கிற மோட்டர் ஓடுறதுனால சவுண்டு அது அதிகமாக ஏற்படுத்துது. அப்போ லைவ் சவுண்டு, அதாவது நடிகர்கள் பேசுகிற வசனங்களை ஒரு செட்லேயே ஷூட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கேமராவுக்கான ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஹவுசிங் செஞ்சாங்க. அந்த சவுண்ட் ப்ரூஃபை யூஸ் பண்ணி தான் இந்த முழு படத்தையும் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த சவுண்ட் ப்ரூஃபும் அந்த கேமரா மேலே ஆட் ஆகும்போது ஆல்ரெடி அந்த கேமரா பெரிய கேமரா இப்போ இன்னும் பெரிதாகிட்டு மூமெண்ட், அதாவது நீங்கள் ட்ராலி ஷாட்டோ இல்லை க்ரெயின் ஷாட்டோ வைக்கும்போது இன்னும் கஷ்டமான ஒரு வேலையை அது மாற்றுது. அப்போ அதெல்லாம் கடினமாக தாண்டி தான் இந்த படத்தை அவர் ஷூட் பண்ண விரும்புகிறாரு. அதிகபட்சமாக 2 நிமிஷம் தான் அந்த ஃபில்மு தாங்கும். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் நீங்கள் ஃபில்மை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஜிட்டல் போல் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஷூட் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் அந்த ஃபில்மை மாற்றுறது பெரிய ப்ராசஸ். ஷூட் பண்ணுறது தான் கஷ்டம்னு பார்த்தா இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதை விட கடினமான வேலையை எடுக்குது. இந்த ஃபில்மை டெவலப் பண்ணுறதுக்கு, அது குறிப்பாக 70mm ஃபில்மை டெவலப் பண்ணுறதுக்கு உலகத்திலேயே ஒரே ஒரு லேப் மட்டும்தான் இருக்குது. அது கலிஃபோர்னியாவில் இருக்குது. அங்கே தான் இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடந்திருக்கு. டெவலப்பிங், பிரிண்டிங், எடிட்டிங், கலர் கரெக்ஷன் எல்லாம் அங்கே தான் செஞ்சுருக்காங்க. ஃபில்மில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை முதல்ல நாம் டெவலப் பண்ணணும். நெகட்டிவை டெவலப் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி டெலிசினி பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜை வச்சு கம்ப்யூட்டர் பயன்படுத்தி எடிட் பண்ணிவிட்டு அதை அப்புறமா மேனுவலாக நெகட்டிவில் கட் பண்ணி ஒட்டி ஒரு சீனை மொத்த ரீலை உருவாக்குவாங்க. இந்த படத்துலையும் அந்த மாதிரி வேலை தான் பார்த்துருக்காங்க. அது ஒவ்வொரு சீனுக்கும் செய்கிறது எவ்வளோ கடினமாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதை தான் இவர் கிறிஸ்டோபர் நோலன் செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, இதுக்கு பிரிண்ட் போகிறதுக்கு முன்னாடி கலர் கரெக்ஷன் சொல்லப்படுற டிஐ ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, டிஜிட்டலாக நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணுறோம். ஃபிலிமில் பண்ணும்போது அதை மேனுவலாக தான் செய்கிறாங்க. அதுக்கு அனலைசர்னு ஒரு கருவி பயன்படுது. அதை பயன்படுத்தி இந்த வண்ணங்களை சரி பண்ணுறாங்க. அதாவது அதனுடைய பேசிக் வண்ணங்களான ஆர்ஜிபி இல்லை சிஎம்ஒய்கேவை பயன்படுத்தி இந்த பிரிண்ட்டுக்கு தேவையான கலர் கரெக்ஷனை செய்கிறாங்க. அப்படி செய்யப்பட்ட அந்த ஃபில்மை பயன்படுத்தி தான் நம்ம தியேட்டரில் பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் பிரிண்ட்ஸை உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் சவுண்டுக்கான நெகட்டிவ் வரும், இன்னொரு பக்கம் விஷுவலுக்கான நெகட்டிவ் வரும். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு பிரிண்ட்டு போடுவாங்க. அதுக்கு பேர் மேரிட் பிரிண்ட்னு பேர். அதை பயன்படுத்தி தான் நம்ம தியேட்டரில் படங்களை பார்க்குறோம். சரி, இவ்வளோ கஷ்டமான விஷயங்களை அவர் ஏன் செய்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா திரைப்படம்ங்கிறது திரையரங்கில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லப்படுற அந்த பிரம்மாண்டமான அனுபவத்துக்கு தான் அவர் தொடர்ந்து அதை செய்கிறாரு. அதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பின்னோக்கி போனாலும் அது பார்வையாளர்களுடைய மனநிலையை முன்னோக்கி நகர்த்துறாரு, அனுபவத்தை முன்னோக்கி நகர்த்துறாருங்கிறது தான் இதில் இருக்கிற ஹைலைட். அதனால் நாம் இந்த ஒடிசி படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.